ஜான் பெட்ரோவிச் ஒரு சாதாரண மனிதர், ஒரு நல்ல மனிதரும் கூட. என்னுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிட்ஸ்பர்க்ன்ற மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு நாள் எப்பயுமே ஜாகிங் போகக்கூடிய ஒரு இடத்துல இல்லாமல் வேறு ஒரு இடத்துல அன்றைக்கி அவர் ஜாகிங் போயிட்டுருந்தார். அப்படி போயிட்டுருக்கும்போது அவரை ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் கடந்து போயிருந்திருக்கு. அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதுனால அவர் ஜாகிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் இருந்த மாதிரியே பொறுமையாக அன்போட விசுவாசத்தோட மாதா கிட்ட அந்த ஆம்புலன்ஸில் போகக்கூடிய உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதருக்காக ஒரே ஒரு அருள் இருந்த மாதிரியே ஜெபத்தை அவர் ஒப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அதே இடங்களில் அவர் ஜாகிங் போயிட்டுருக்கும்போது அவர் ஒரு பெண் அவரை கூப்பிட்ற ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அவர் கண்டுக்காமல், ஏன்னா அவர் அந்த இடத்துல தெரியாதவர் அப்படின்றதுனால அவர் நிற்காமல் அவர் பாட்டுக்கும் ஓடிட்டு இருந்திருக்காரு. திரும்ப அந்த பெண், ஓடுறீங்களே உங்களை தான் சொல்கிறேன் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய சத்தம் கேட்டப்போ அவர் நின்று திரும்பி பார்த்துருக்காரு. அப்போது அந்த பெண் அவர்கிட்ட பார்த்துட்டு, நீங்கள் என்னோடய உயிரை காப்பாற்றுனீங்க அப்படின்னோடனே, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அப்போ அந்த பெண் அவர்கிட்ட சொன்னாங்களாம், போன வாரம் என்னை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்தேன். நான் இறக்க போகிறேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஆனாலும் அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இயேசுவை நான் பார்த்தேன். அப்போ அவருடைய கரங்களை விரித்து அவருடைய உள்ளங்கையில் உங்களுடைய முகத்தை நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட சொன்னார், நீ இறக்கவிருந்த, ஆனால் இந்த மனிதர் உனக்காக ஜெபிச்சதுனால தான் நீ இப்போ உயிரோடு இருக்க போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு எனக்கு காட்சியில் தோன்றி காமிச்சார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அவர்கிட்ட சொன்னாங்களாம். அந்த ஜாகிங்கு போய் ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபத்தை ஜெபிச்ச அந்த ஜான் பெட்ரோவிச்சினுடைய நேரடி சாட்சியத்தை இப்போ நம்ம கேட்போம். நீங்கள் ஜாகிங் போயிட்டுருக்கும்போது எதார்ச்சியாக யாரோ ஒரு மனிதர், உங்களுக்கு தெரியாத ஒரு மனிதர் நான் உங்களுடைய ஜெபத்தினால தான் உயிர் பழிச்சு இன்றைக்கி இருக்கேன்னு சொல்கிறது, இது ஏதோ சாதாரண விஷயமா நீங்கள் கடந்து போயிட முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை மட்டும் இது புரட்டி போடல. என்னுடைய மொத்த குடும்பமும், என்னுடைய பங்கு மக்கள், என்னுடைய இந்த சாட்சியத்தை கேட்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அவங்க ஜெபத்தின் மேலே, குறிப்பாக மற்றவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிந்துரை ஜெபத்தின் மேலே, அதனுடைய வல்லமையின் மேலே அவர்களுடைய பார்வையே மாற ஆரம்பிச்சிது. ஏன்னா நம்மக்கிட்ட யாராவது எனக்காக வேண்டிக்குங்கன்னு சொல்லி சும்மா கேட்பாங்க. நம்ம அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபிச்சுட்டு நம்ம போவோம். ஆனால் அதனுடைய தாக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாமல் வேணால் போகலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய வெறும் வாயில் நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், யாராச்சும் நம்மக்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோன்னா, நம்ம ஜெபிக்கிறதை விட நம்ம மாதாவை நமக்காக ஜெபிக்க சொல்லி கேட்குறது மிக வல்லமையான ஒரு விஷயன்றத அந்த ஒரு நிகழ்வுனால நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மாதா கிட்ட ரொம்ப நெருங்கி போக ஆரம்பித்தேன். மாதாவோட ஜெபத்தினுடைய வல்லமையை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மொத்த ஜெபமே ஜெபமாலையாக மாற ஆரம்பிச்சிது. ஒரு அருள்ந்த மாதிரியே ஜெபம் ஒரு உயிரை காப்பாற்றோம் அப்படின்னா, ஒரு மொத்த ஜெபமாலை, ஒரு நாளைக்கு 203 ஜெபமாலைகள், 183 மணி ஜெபமாலைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்ன்றத இந்த ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு புரிய வச்சுது. என்னுடைய குடும்பத்துக்கும் புரிய வச்சுது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், பங்கு மக்களுக்கும் இது புரிய வச்சுச்சு. இதை நம்ம கேட்கும்போது நம்பக்கூடிய ஒரு வகையில் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு அருள் இருந்த மாதிரி ஜெபம் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு புனித ஜான் போஸ்கோ, நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஜான் போஸ்கோ கல்வி நிறுவனங்கள், சலேசிய சபை உருவானதுக்கு, அதனுடைய எல்லா நிறுவனங்களும் உருவாகிறதுக்கு தொடக்க புள்ளியாக இருந்து புனித ஜான் போஸ்கோ ஒரே ஒரு சிறுவனோடு சேர்ந்து பயபக்தியோட டிசம்பர் 8ஆம் தேதி 1841 வருஷம் ஒரே ஒரு அருள்ந்த மாதிரியாக ஜெபத்தை ஜெபிச்சு மாதா கிட்ட அவருடைய சபையை ஒப்பு கொடுத்து அவர் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனங்களாகவும் இவ்வளோ தொண்டு பிறரன்பு சேவைகளை செஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. புனித ஜான் போஸ்கோ 45 வருஷங்கள் கழித்து எல்லா மிகப்பெரிய மாற்றங்களும் வளர்ச்சிகளும் சலேசிய சபைகள் அடைஞ்சதப்ப அவர் திரும்பி பார்த்து சொன்ன ஒரே விஷயம் இதுதான். இது அத்தனையும், இந்த வளர்ச்சி எல்லாமே மாதாவுடைய செயல்தான். ஏன்னா இது எல்லாமே தொடங்குனது ஒரே ஒரு அருள் இந்த மாதிரியே ஜெபத்தினால தான் அப்படின்னு சொல்லி புனித ஜான் போஸ்கோ அவரே பதிவு செஞ்சதாக வரலாற்று பதிவுகள் இருக்குது. புனித மான்ஃபோர்ட் அவருடைய ஜெபமாலையின் ரகசியன்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறாரு. புனித கெட்ரூத் அம்மாவுக்கு ஆண்டவர் இயேசு தோன்றினப்ப அவர் விண்ணகத்தில் தங்க காசுகளை எண்ணிட்டு இருந்ததை அவங்க காட்சியில் பார்த்தாங்களாம். அப்போ புனித கெட்ரூத் அம்மா ஆண்டவர் இயேசுட்டம் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ ஆண்டவர் இயேசு சொன்னாராம்,
நீ சொன்ன ஒவ்வொரு அருள் மரியை ஜெபத்தையும் நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் தங்க காசுகளா. நீ விண்ணகத்துக்கு இதன் வழியாக தான் நீ அடைய போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு புனித கெட்ரூட் அம்மாவுக்கு சொன்னதா புனித மான்ஃபோர்ட் ஜெபமாலின் ரகசியம் புத்தகத்தில் பதிவு செய்கிறாரு. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு அருள் மரியை ஜெபமும் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்க காசுகள். இதை தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலையும் சொல்கிறாரோ என்னமோ, நீங்கள் உலகத்தில் செல்வங்களை சேர்த்துக்கொள்ளனா விண்ணகத்தில் செல்வங்களை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறாருன்னு நம்ம இதன் வழியாக புரிஞ்சிக்க முடியும். புனித மான்ஃபோர்ட் மறையின் ரகசியன்ற புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடுறாரு, இந்த மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புனிதர்களும் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் நமக்காக ஜெபிச்சாங்கனாலும், இன்னொரு பக்கம் மாதா ஆண்டவர் இயேசுவிடம் நமக்காக ஒரே ஒரு பெருமூச்சு விட்டாங்கன்னா கூட, இந்த மொத்த புனிதர்களோட ஜெபத்தை விட மாதாவுடைய அந்த ஒரு பெருமூச்சு, அவங்க பேசக்கூட வேண்டாம், நம்மளுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மாதா ஒரு பெருமூச்சு விட்டு எனக்கு எதாவது பண்ணுங்கன்றத மாதா ஒரு பெருமூச்சின் வழியாக சொன்னால் கூட அது மொத்த புனிதர்களுடைய ஜெபத்தை விட வல்லமையாக இருக்கும்னு சொல்லி புனித மான்ஃபோர்ட் குறிப்பிடுறாரு. அதே போல் அதே புத்தகத்தில் புனித மான்ஃபோர்ட் இன்னொரு நிகழ்வையும் பதிவு செய்கிறாரு. ஒரு அருள் சகோதரி இறந்ததுக்கப்புறம் அவருடைய துறவற மடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அருள் சகோதரிக்கு தோன்றி, நான் திரும்பவும் ஒரு முறை என்னுடைய உடலுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு கடவுள் அனுமதி கொடுத்தாருன்னா எவ்வளவு துன்ப துயரங்களை வேணாலும் நான் தாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் என்னுடைய கடைசி காலத்தில் பட்ட நோயினால் பட்ட அவதிகளை விட எத்தனை மடங்கு அதிகமான அவதியை கூட நான் படுறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா என் உடலுக்குள்ளே திரும்பவும் நான் ஒரே ஒரு அருள் மரியை ஜெபத்தை ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அதை நான் வேகமாக அவசரமாக சொல்லிட்டு நான் வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரு அருள் மரியாயோட ஜெபத்தினுடைய வல்லமையும் மதிப்பும் விண்ணகத்தில் கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அருள் சகோதரி காட்சியில் தோன்றி சொன்னதா புனித மான்ஃபோர்ட் அவருடைய ஜெபமாலின் ரகசியம்ன்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறாரு. இந்த ஜான் பெட்ரோவிச் பண்ண இந்த ஒரு அருள் மரியை ஜெபத்தினால ஒரு உயிர் காப்பாற்றப்படணும்னா, ஒரே ஒரு அருள் மரியாதை ஜெபத்தினால சலேசிய சபைகள், ஜான் போஸ்கோ நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் உருவாகும், நிறைய துறவற அருள் சகோதரிகள் மடங்கள் உருவாகும். அப்படின்னா ஒரே ஒரு அருள் மரியாதை ஜெபம் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு தங்க காசாக அவருடைய கண்களில் இருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு அருள் மரியாதை ஜெபம் விண்ணகத்தில் அவ்வளோ ஒரு மதிப்பையும் மரியாதையும் சந்தோஷத்தையும் விண்ணகத்தில் தரோம். அப்படின்னா நம்மக்கிட்ட யாராவது ஜெபிக்க கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், மனசில் பயம் இருக்குது, யாரையோ ஒரு நபரை சந்திக்க போகிறோம், ஒரு காரியத்தை நம்ம துவங்க போகிறோன்னா ஒரே ஒரு அருள் மரியை ஜெபத்தையாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்க முயற்சிப்போம். அதனுடைய வல்லமை நமக்கு தெரியாது, நம்மளுடைய கணக்கில் விண்ணகத்தில் அது ஒரு தங்க காசாக சேர்த்து வைக்கப்படும். நம்மளும் இதிலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பயணத்தை துவங்கும்போதோ, இல்லை நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம துவங்கும்போது, இல்லை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை துவங்கும்போது ஒரு முறை பிதாசுதன் போட்டுட்டு ஒரு சிலுவை அடையாளம் வரைஞ்சிட்டு ஒரே ஒரு அருள் மரியை ஜெபத்தை நம்ம ஜெபிச்சுட்டு கூட நம்மளுடைய பணிகளை, அன்றாட பணிகளை துவங்கலாம். இல்லை நம்ம யாரையோ சந்திக்க போகிறோம், ஒரு முக்கியமான விஷயங்களை செய்ய போகிறோமா, மனசில் ஒரே ஒரு அருள் மரியை ஜெபத்தை அந்த ஜாகிங் ஓடிட்டு இருந்த அந்த மனுஷரை போல், புனித ஜான் போஸ்கோவை போல் நம்ம ஜெபிக்கிறது விண்ணகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஒரு அருளிருந்த மரியை ஜெபத்தினுடைய வல்லமைக்கு இன்னும் நம்மளால் நிறைய சாட்சிகள் சொல்லிகிட்டு இருக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம நிறைய பேர், ஒரு சில பேர் அனுபவிச்சிருப்போம். இதே போல் ஃபாதர் டக்வெல் அப்படின்றவர், அவர் கத்தோலிக்க குருவாகிறதுக்கு முன்னாடி பிரிவினை சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தார். ஆனால் அவர் ஒரே ஒரு அருள் மரியை ஜெபம் அவருடைய சகோதரின் மகனுடைய உடல் நோயை குணமாக்குனதுனால அவர்கள் மாதாவிடம் நம்பிக்கை கொண்டு அவர்கள் கத்தோலிக்கர்களாக மாறினாங்க. இந்த டக்வெல்ன்றவர் கத்தோலிக்க குருவாக மாறினார். இப்படி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். ஒரு அருள் மரியை ஜெபம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு அருள் மரியை ஜெபம் இவ்வளோ பெரிய மாற்றத்தையும் அதிசயங்களையும் நடத்த முடியும். அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 153 தடவை இல்லை 203 தடவை அருள் மரியை ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம 203 தடவை ஜெபிக்கும் போது ஒரு அருள் மரியாதைக்காகவது மாதா ஒரு நாளைக்கு நின்று நம்மளை திரும்பி பார்த்தாங்கன்னா போதும், நம்ம மீட்பு பெறுவோம், நம்மளுடைய வாழ்க்கை மாற்றமடையும். ஆமேன்.